Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to give a brief idea regarding dark reaction. கொஞ்சம் அட்டென்டிவா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா என்சிஆர்டில இதை பத்தி கொஞ்சம் தான் கொடுத்துருப்பான், கம்ப்ளீட்டா இருக்காது. நம்ம கம்ப்ளீட் டார்க் ரியாக்ஷனை பத்தி பார்ப்போம். தமிழ்ல இருள் வினை என்று அழைப்பார்கள். Dark reaction is the second step in photosynthesis. ஒளிச்சேர்க்கையில இரண்டாவது படி என்று இதனை கூறுவார்கள். First step is light reaction followed by dark reaction. ஒளி வினைக்கு அப்புறமா இருள் வினை வரும். லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னு ஏற்கனவே பார்த்தாச்சு போன கிளாஸ்ல. Photolysis of water, நீரானது சூரிய ஒளியால் பிளக்கப்படும். Oxygen is evolved, ஆக்சிஜன் ஆனது வெளிவிடப்படும். ATP and NADPH2 molecules are formed. ATPயும் NADPH2வும் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் லைட் ரியாக்ஷன் பேர், ஒளி வினை என்று கூறுவார்கள். The reaction even in the absence of sunlight is said to be dark reaction. சூரிய ஒளியின் துணை இல்லாமலும் நடைபெறும். அப்படின்னா it is independent of sunlight. இருந்தாலும் நடக்கும், இல்லாட்டி நடக்கும். During dark reaction, carbon fixation takes place. Carbon dioxide fixation takes place. Carbon dioxide ஆனது நிலைநிறுத்தப்படும். இத கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேரு மெல்வின் கால்வின் பேரு. மெல்வின் கால்வின் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணதுனால it is known as Calvin cycle. Dark reaction சொல்லுவா. மெல்வின் கால்வின் ரிப்போர்ட் பண்ணதுனால கால்வின் சைக்கிள், கால்வின் சுழற்சி என்று அழைப்பார்கள். கார்பன் இஸ் ஃபிக்ஸ்ட், கார்பன் ஃபிக்சேஷன், கார்பன் நிலைநிறுத்தப்படுதல் சொல்லுவா. ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் சொல்லுவா. And this dark reaction is also known as C3 cycle. C3 சுழற்சி என்று அழைப்பார்கள். ரீசன் என்னன்னா, இந்த டார்க் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஸ்டேபிள் கெமிக்கல் phosphoglyceric acid is a 3 carbon compound. So the cycle is also known as C3 cycle. இந்த டார்க் ரியாக்ஷன்ல இருள் வினையில முதலில் தோன்றும் நிலையான ஈற்றுப்பொருள் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கெமிக்கல், அது phosphoglyceric acid PGA. அது 3 கார்பன் காம்பவுண்டா இருக்கிறதுனால இந்த சைக்கிளுக்கு C3 சைக்கிள் பேர். டார்க் ரியாக்ஷன் இருள் வினை, ஆர் கார்பன் ஃபிக்சேஷன் கார்பன் நிலைநிறுத்தப்படுதல், கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல், கால்வின் சைக்கிள் ஆர் C3 சைக்கிள் எல்லாமே எதை குறிக்கும் என்றால் இந்த டார்க் ரியாக்ஷனை தான் குறிக்கும். இதோட ஓவரால் ரியாக்ஷன் போட்டோசிந்தசிஸ் ஆரம்பிக்கிறப்பே உனக்கு சொல்லி கொடுத்தேன். Carbon and oxygen present in the carbon dioxide combines with the hydrogen present in the NADPH2 with the help of ATP energy to form carbohydrates is said to be dark reaction. கார்பன் டை ஆக்சைட்ல இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் NADPH2ல இருக்க ஹைட்ரஜனோட ATP மூலமா சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் டார்க் ரியாக்ஷன். இதை டெக்னிக்கலா டிஃபைன் பண்ணணும்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be dark reaction. கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுங்கு ஆற்றல் NADPH2வின் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATPயின் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு இருள் வினை என்று பெயர். Reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be dark reaction. அதனாலதான் போட்டோசிந்தசிஸோட ஆரம்ப டெஃபினிஷனே என்னன்னு உனக்கு தெரியும்.
oxidation reduction reaction between water and carbon dioxide. Oxygenate ஒடுக்க வினை redox reaction சொல்லி கொடுத்தோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட் ரியாக்ஷன்ல வாட்டர் ஆக்சிடைஸ் ஆகும், நீரானது ஆக்சிஜனேற்றம் அடையும். During dark reaction carbon dioxide is reduced, carbon dioxide ஆனது ஒடுக்கமடையும். இதான் பேஸ் தான். இந்த டார்க் ரியாக்ஷன் 3 ஸ்டெப்ல நடக்கும்டாப்பா. One is fixation, நிலைநிறுத்தப்படுதல். Second is reduction, இரண்டாவது ஸ்டெப்புக்கு பேரு reduction, ஒடுக்க நிலை என்று அழைப்பார்கள். Third is regeneration of RUBP. RUBP மீண்டும் உருவாதல் அப்படின்னு 3 ஸ்டெப்ல நடக்கும். So dark reaction involves 3 stages or 3 steps, namely fixation, reduction and regeneration. Fixation, carbon dioxide fix ஆகுது. Reduction, reduce ஆகுது. Regeneration of RUBP. RUBPங்கிற கெமிக்கல்ல தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அது திருப்பி உருவாகும். கொஞ்சம் லென்த்தியா வரும், கொஞ்சம் சமத்தா கவனிச்சுக்கோ. வெரி சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய தடவை கெமிக்கலா எழுதுவேன், உன் புக்ல ஃபுல்லா இல்லை, அதனால இதை நான் தான் பார்த்துருவேன். RUBP, ribulose 1,5 bisphosphate combines with carbon dioxide to form 2 molecules of PGA, phosphoglyceric acid. This step is said to be fixation. RUBP carbon dioxide oda சேர்ந்து phosphoglyceric acid ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஸ்டெப்பை தான் fixation னு சொல்லுவா. கார்பன் நிலைநிறுத்தப்படுதல். இங்க RUBPங்கிறது 5 கார்பன், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது 1 கார்பன், 2 பேரும் சேர்ந்தால் 3 கார்பனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். Phosphoglyceric acid is a 3 carbon compound. So in the reaction la first phosphoglyceric acid form ஆறதுனால அதுல 3 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு C3 cycle இருக்கு. The first stable chemical formed during Dock reaction is phosphoglyceric acid. This PGA is a 3 carbon compound, so the cycle is also known as C3 cycle. இது மாதிரி ஒரு RUBP participate பண்ணாரு. During Dock reaction, 3 RUBP and 3 CO2 molecules are simultaneously participating. ஒரே சமயத்துல 3 RUBP 3 CO2 participate பண்ணுவாங்க. ஒன்னு எழுதினா போறாது, இது மேல திருப்பி எழுதும். RUBP combines with carbon dioxide to form 2 molecules of phosphoglyceric acid. இதுக்கு பேரு fixation பேரு. RUBP once again combines with carbon dioxide to form 2 molecules of phosphoglyceric acid, PGA. PGA na post graduate assistant higher secondary teacher na artham illa, inga here it represent phosphoglyceric acid. எல்லாமே 3 கார்பன் தான். இந்த ஸ்டெப்ல தான் fixation அப்படின்னு சொல்லுவோம், நிலைநிறுத்தப்படுதல். இங்க ஒரு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அந்த என்சைமோட பேரு RUBP carboxylase, Rubisco enzyme னு சொல்லுவோம். RUBP carboxylase. அப்புறம் என்ன ஆகும்னா this 2-PGA combines with 2-ATP and 2-NADPH2 molecules to form 2 molecules of G3P, glyceraldehyde 3-phosphate. இங்க ஹைட்ரஜன் இதோட சேர்றதுனால இதை ரிடக்ஷன் சொல்லுவோம். 2 PGA 2 ATP ஓடையும் 2 NADPH2 ஓடையும் சேர்ந்து 2 G3P ப்ரொடியூஸ் பண்ணுவோம். glyceraldehyde 3-phosphate. இதுக்கு பேரு ரிடக்ஷன் பேர். இங்க மட்டும் நடக்காது, சைமல்டேனியஸா இங்கேயும் நடக்கும். 2-PGA phosphoglyceric acid combines with 2-ATP and 2-NADPH2, nicotinamide adenine dinucleotide phosphate hydride are reduced to form 2 molecules of glyceraldehyde 3-phosphate. இதுக்கு பேரு ரிடக்ஷன் பேர். திருப்பி இங்க
two molecules of PGA combines with 2 ATP and 2 NADPH2 to form 2 molecules of glyceroldehyde 3-phosphate. இதுக்கு reduction பேர், ஒடுக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 G3P ல ஒரு G3P அப்படியே இருப்பா. Another G3P is converted into its isomer dihydroxyacetone phosphate. எல்லாமே 3 கார்பன் தான். 2 G3P ல ஒத்தர் அப்படியே இருப்பா, இன்னொருத்தர் அதோட ஐசோமரா கன்வெர்ட் ஆவா, அதுக்கு பேரு dihydroxyacetone phosphate. 2 G3P ல ஒத்தர் அப்படியே இருப்பா, இன்னொருத்தர் converted into dihydroxyacetone phosphate. கொஞ்சம் பெருசா இருக்கும், பட் தெரிஞ்சுக்கோ, இதுதான் கம்ப்ளீட் சைக்கிள். இப்ப இது வரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கோ அதேதான் செகண்ட் ஸ்டெப்ல இருக்கும், அதேதான் தேர்ட் ஸ்டெப்ல இருக்கும். இத ஒரு தடவை தெரிஞ்சிட்டாலே இது மாதிரி ரிப்பீட் போட்டுருது 2 தடவை. இனிமேல் கொஞ்சம் சமத்தாக கவனிக்கணும். இப்ப இதுவரையும் glyceroldehyde 3-phosphate 3 கார்பன் தான், dihydroxyacetone phosphate 3 கார்பன் தான். This glyceroldehyde 3-phosphate combines with the dihydroxyacetone phosphate to form fructose 1,6 biphosphate. This fructose 1,6 biphosphate or bisphosphate dephosphorylated to form fructose 6-phosphate. Removal of phosphorus or phosphate dephosphorylation. So, fructose 6-phosphate form. This fructose 6-phosphate combines with the glyceroldehyde 3-phosphate present in the second cycle to form fructose 1,6 bisphosphate, fructose 6-phosphate. The fructose 6-phosphate combines with the glyceroldehyde 3-phosphate present in the second cycle and form ribose 5-phosphate. இந்த பாக்ஸ்ல போட்டுக்கோ, and erythrose 4-phosphate. இந்த ribose 5-phosphate டெம்பரவரியா ரெஸ்ட்ல இருக்கட்டும், அப்புறம் தான் அதுக்கு வேலை. Come to this erythrose 4-phosphate. This erythrose 4-phosphate combines with the dihydroxyacetone phosphate present in the second cycle to form cedoheptulose 1,7 bisphosphate. This cedoheptulose 1,7 bisphosphate dephosphorylated to form cedoheptulose 7-phosphate. Repeat பண்றேன், கவலைப்படாத. The cedoheptulose 7-phosphate combines with the glyceroldehyde 3-phosphate present in the third cycle. To form ribose 5-phosphate and xylose 5-phosphate. இங்க பாருங்க, this ribose 5-phosphate boxல போட்டுக்கோ, xylose 5-phosphate அப்படியே பாக்ஸ்ல போட்டுக்கோங்க, அது அப்படியே இருக்கட்டும். முதல்ல ஏற்கனவே ஒரு 5-phosphate போட்டோம். This ribose 5-phosphate இங்க இருக்கு பாருங்க, இது ஒண்ணும், இந்த ribose 5-phosphate இன்னொன்னும், and xylose 5-phosphate இவா எல்லாரும் ATP ஓட சேருவா. 3 ATP, ஒரு ATP, 2 ATP, இன்னொன்னும் இந்த இடத்துல ஒரு ATP, 3 ATP ஓட சேருவா. அதாவது first box, second box, third box are all combines with the ATP to form ribulose 5-phosphate. Sorry, inge ATP varaadu, sorry. This ribose 5-phosphate inge varaadu, sorry, 1 minute. This ribose 5-phosphate, in the ribose 5-phosphate, in the xylose 5-phosphate, எல்லாருமே they are converted into RU5P, ribulose 5-phosphate. This 3 ribulose 5-phosphate combines with the 3 ATP to form 3
RUBP. Reaction enga start ஆச்சு RUBP ல, reaction enga முடிஞ்சது RUBP ல. This is called regeneration of RUBP. RUBP ஆனது மீண்டும் உருவாதல். First step fixation, second step reduction. This is called the regeneration of RUBP. RUBP ல ஆரம்பிச்சு RUBP ல முடிஞ்சு போயிடும். நீ உடனே கேட்ப, டார்க் ரியாக்ஷன் சொன்னடா சத்தியமூர்த்தி, RUBP ல ஆரம்பிச்சதுடா RUBP ல முடிஞ்சு போயிடுதுடா, கார்போஹைட்ரேட்டையே காணுமேடா அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரும். The last dihydroxyacetone phosphate is converted into carbohydrate. கடைசியில இருக்க dihydroxyacetone phosphate, a 3 carbon compound, is converted into carbohydrates. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. For the fixation of 3 molecules of carbon dioxide, the plant consumes 2 plus 2 plus 2 plus 3, 9 ATP. 2 plus 2 plus 2, 6 NADPH2. 3 கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு for the fixation of 3 molecules of carbon dioxide, the plant consumes 9 ATP and 6 NADPH2. மேல பாருங்க. அப்ப 3 கார்பனுக்கு அவ்வளவு வேணும்னா, for the fixation of 1 molecule of carbon dioxide, the plant consumes 3 ATP and 2 NADPH2. அப்ப ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பிளான்ட்க்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா, எவ்வளவு ATP வேணும்னா 3 ATP, எவ்வளவு NADPH2 வேணும்னா 6 NADPH2, சாரி 2 NADPH2. அப்ப ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு வேணும், 3 ATP and 2 NADPH2. அப்ப ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆனோம்னா எவ்வளவு ATP NADPH2 வேணும்? குளுக்கோஸ் உனக்கு தெரியும், C6H12O6. 6 கார்பன் இருக்கா. அப்ப 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 6 into 3, 18 ATP. 6 into 2, 12 NADPH2 molecules are needed. இதாண்டா பேஸ். இதை திருப்பி இன்னொரு தடவை பொறுமையா சொல்றேன், கேட்டுக்கோ. அப்புறம் உன்னோட டவுட்டுக்கு வரலாம், அப்பயே நோட் பண்ணிக்கோ. டார்க் ரியாக்ஷன் இருள் வினை, கார்பன் ஃபிக்சேஷன் கார்பன் நிலைநிறுத்தப்படுதல், கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல், Calvin cycle because it was first reported by Melvin Calvin, Calvin சுழற்சி, C3 cycle, C3 சுழற்சி எல்லாம் இதோட பேர். What is the dark reaction? இருள் வினை என்றால் என்ன? Reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be dark reaction. Carbon dioxide ஆனது carbohydrate ஆகும். ஒடுங்கு ஆற்றல் NADPH2 இன் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATP இன் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. This dark reaction involves 3 stages, namely fixation, reduction and regeneration. நிலைநிறுத்தப்படுதல், ஒடுக்க நிலை, RUBP மீண்டும் உருவாதல். First பாருங்க, RUBP combines with carbon dioxide to form 2 molecules of phosphoglyceric acid. RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து 2 PGA-வை ஃபார்ம் பண்ணுவோம். இது 5 கார்பன், இது ஒரு கார்பன், 2 சேர்த்தா 2 molecules of PGA, 3 கார்பன் காம்பவுண்ட். இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? PGA. அதுல எவ்வளவு கார்பன் இருக்கா? 3 கார்பன். அதனால இந்த சைக்கிளுக்கு என்ன பேரு? C3 சைக்கிள். இதுல ஒரு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, அதுக்கு பேரு RUBP கார்பாக்சிலேஸ், ருபிஸ்கோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். This 2 PGA combines with 2 ATP and 2 NADPH2 to form 2 molecules of glyceraldehyde 3 phosphate. 2 PGA, 2 ATP, 2 NADPH2 ஓட சேர்ந்து 2 GTP வருவா. Here addition of hydrogen சேர்றது. So this reaction is said to be reduction. Fixationக்கு அப்புறம் reduction. இங்க முக்கியமா 2 என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இங்க எழுதுறது ஞாபகம் வச்சுக்கோ. ATP ஓட சேர்றப்ப PGA kinase அப்படின்னு ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகும். அப்புறம் NADPH2 ஓட சேர்றப்ப glyceraldehyde 3 phosphate dehydrogenase அப்படின்னு ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகும்.
ஒன்னு PGA கனேசா ஞாபகம், இன்னொன்னு G3P டீஹைட்ரோஜினேசா ஞாபகம். அப்ப இங்க 3 என்சைம் பேர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ருபிஸ்கோ என்சைம் RBP கார்பாக்சிலேஸ், செகண்ட் ஸ்டெப்ல PGA கைனேஸ் அண்ட் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வர என்சைம் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ட்டிசிபேட் பண்ற என்சைம் ருபிஸ்கோ RUBP carboxylase. Technically it says RUBP carboxylase. ரெண்டாவது ஸ்டெப் எடுத்துட்டேன்னா ரிடக்ஷன். இந்த ஸ்டெப்ல ரெண்டு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ஒருத்தர் பேர் PGA கனேசா கைனேஸ், இன்னொருத்தர் பேர் G3P டீஹைட்ரோஜனேஸ். G3P டீஹைட்ரோஜனேஸ் இவா பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இது ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டு G3P ல ஒருத்தர் அப்படியே இருப்பார், இன்னொருத்தர் டைஹைட்ரோக்சி அசிட்டோன் பாஸ்பேட். among two G3P, one is normal, another is converted into its isomer dihydroxy acetone phosphate. இது மாதிரி simultaneous-ஆ இந்த ப்ராசஸ்ல 3 RUBP 3 CO2 பார்ட்டிசிபேட் பண்ணுவா. சோ இங்க என்ன எழுதிருக்கியோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிள் பா. Glyceraldehyde 3 phosphate combines with the dihydroxy acetone phosphate to form fructose 1,6 biphosphate. It dephosphorylated to form fructose 6 phosphate. By the removal of phosphate, it is converted into fructose 6 phosphate. This is 6 carbon. This fructose 6 phosphate combines with the glyceraldehyde 3 phosphate present in the second cycle to form ribose 5 phosphate and erythrose 4 phosphate. The fructose 6 phosphate ரெண்டாவது சைக்கிள் இருக்க G3P ஓட சேர்ந்து ribose and erythrose ஃபார்ம் பண்ணுவா. இது 6 கார்பன், இது 3 கார்பன். 6 plus 3 is equal to 9. அது என்ன ஆகும்னா 5 4 பிரியும். ribose 5 phosphate 4 கார்பன், erythrose 4 phosphate 4 கார்பன். இது அப்படியே நிறுத்திக்கோ. டெம்பரவரியா இவாள தூங்க சொல்லிடு. டேக் ரெஸ்ட் டவுன். இங்க வாங்கப்பா. Erythrose 4 phosphate combines with the dihydroxy acetone phosphate present in the second cycle to form seda-heptulose 1,7 bisphosphate. இங்க இது 4 carbon, இது 3 carbon, 4 plus 3 7 carbon. This seda-heptulose 1,7 biphosphate dephosphorylated to form seda-heptulose 7 phosphate. இங்க seda-heptulose 7 phosphate அப்படிங்கிறது 3 carbon. Sorry, 7 carbon. இது என்ன பண்ணும், இந்த glyceraldehyde 3 phosphate-ங்கற ஒரு 3 கார்பனோட சேரும். Seda-heptulose 7 phosphate combines with the glyceraldehyde 3 phosphate present in the second cycle. 7 plus 3 is equal to 10. இதை எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா ribose and xylose 5 phosphate. இதுவும் 5 கார்பன், இதுவும் 5 கார்பன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இத பாக்ஸ்ல போட்டுருக்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இது ரெண்டையும் பாக்ஸ்ல போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், third box are all converted into ribulose 5 phosphate. This 3 ribulose 5 phosphate combines with the 3 ATP to form 3 RUBP. இவா மூணு பேரும் ribulose 5 phosphate ஆ மாறுவா. இந்த ribulose 5 phosphate மூணு பேரும் ATP யோட சேர்ந்து they are converted into RUBP. திருப்பி RUBP ஆ மாறிடுவா. ரியாக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? RUBP. ரியாக்ஷன் எங்க முடிஞ்சது? RUBP. அங்க அப்ப எங்க அதான் ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. இதுதான் RUBP மீண்டும் உருவாதல். அப்ப கார்போஹைட்ரேட் எங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். மத்தாப்பு பூக்கும். The last dihydroxyacetone phosphate is a 3 carbon compound is converted into carbohydrate. கடைசியில இருக்கக்கூடிய dihydroxyacetone phosphate என்பது கார்போஹைட்ரேட்டா மாறிடுவா. இங்க எவ்வளவு கார்பன் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? 3 carbons. For the fixation of 3 molecules of carbon dioxide, the plant consumes 2 plus 2 plus 2 plus 3, 9 ATP, 2 plus 2 plus 2, 6 NADPH2. 3 கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 6 ATP, 9 ATP and 6 NADPH2 molecules are needed. 2 plus 2 plus 2 plus 3, 9 ATP. 2 plus 2 plus 2, 6 NADPH2. அப்போ ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? 9 by
3 ATP, 6 by 3 2 NADPH2. அப்ப ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு பேர் வேணும்னா 3 ATP and 2 NADPH2. அப்போ ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆனும் அப்படின்னா எவ்வளவு ATP NADPH2 வேணும்னு கேட்கலாம். குளுக்கோஸ் இஸ் a 6 carbon compound. அப்ப 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணனும்னா 6 into 3 18 ATP, 6 into 2 12 NADPH2 molecules are needed. அப்புறம் இந்த மூணு என்சைமை மறந்துடாத டாட் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இட்ஸ் a enzymatic reaction. RUBP carboxylase, Rubisco enzyme, PGA kinase and glyceraldehyde 3-phosphate dehydrogenase. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.